வணக்கம். நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்கு. சேரனுடைய ஞாபகம் வருதே மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனந்த் பாபு கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன். ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு, போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங் வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார். ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அதை வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன். அதே மாதிரி தான் நான் பேச நினைப்பலாமலேயே நான் 4-5 பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை. ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார். அது மாதிரி பிரபுதேவாவும் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன். புது வசந்தம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டை தான் ட்ரெய்லரில் ஃபஸ்ட் ஷார்ட்டாகவே போட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன். நான் பேச நினைப்பலாமலே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது பிஎன்சிலெல்லாம் பெரிய ஹிட்டு. ஒரு 2 சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். நான் பேச நினைப்பலாமில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன். அது படத்தில் கிடையாது. அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி, ஆனந்த் பாபு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மோகினி இப்போ பெரிய ஆளாயிடுவாங்க, ஒரு பெரிய கலெக்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா, கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க. அவர் பார்க்காமலே போயிடுவாங்க. ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேக்கிட்ட பேசிட்டே வருவார். ரொம்ப லெங்க்த்து ஷார்ட்டு டைலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்வார். அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சுரம் சொல்வார். சாசா ரீகான்னு சொல்லி லெங்க்த்து சுரம். அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார். நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுட்டேஜ் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஆனந்த் பாபு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து, சார் எப்படியாவது சீன் வாங்கி சார், அந்த சீன் வாங்கி சார்னு ரொம்ப அழுதாரு. பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், சாரி பாபு. அப்போல்லாம் என்னென்னா 13,500க்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு. அதனால் அந்த 13,500க்குள்ளே ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சீனை நான் எடுத்துட்டேன். ஆனந்த் பாபுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காது. தேங்க்யூ. அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவி உனக்கா பண்ணுறேன். நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரிப்பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாருக்கும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன். அதில் நாகேஷ் சாருடைய ஃபஸ்ட்டு டைலாகே நான் ரொம்ப அவர் அசத்திட்டார். அந்த டைலாக் என்னென்னா, விஜய் வந்து 2 பேரும் நாகேஷ் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும், ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும், பட் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேராக இருக்கும். அவர் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது. அப்போ நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார், நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது 2 பேரும் எனிமீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் சொல்லுவார். விஜய் சொன்னோடனே நாகேஷ் சார் அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார், மற்றவங்க கஷ்டப்படுறது எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் போனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவர் வச்சு ஒரு சீனு ஒன்று எடுத்தேன். அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது, தூக்கிட்டேன். அதாவது என்னென்னா, அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் வந்து சுகுமாரிம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவர் ஒரு நாயை துரத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரிம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க. அப்போ நாகேஷ் சார் வந்து உள்ளே வருவார். அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. அந்த சீனும் படத்தில் கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும். வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். நான் வந்து அந்த சீன் 2 ஷார்ட் 2 டேக் எடுத்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். நானும் நாகேஷ் சாரும் எதிர ரூம் நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும். வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு பையனுக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு, நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன்னு உடனே சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க. பார்த்தா நாகேஷ் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போத்திட்டு வர்றாரு. வந்தவுடனே, என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி நான் நினச்சது உனக்கு ஏதோ பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி 4 டேக் வாங்கினேன், எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன், எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. இல்லை சார், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார்.
பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன். அது ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க சார், அது நாளைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா எப்படியாவது நாளைக்கு எடுத்துறேன்னாரு. நான் இது எடுக்கலை. அப்புறம் டப்பிங்கில் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு, அந்த போர்ஷன் இல்லை. அது எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஆனந்த் நாகேஷ் சார்ட்ட அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ, டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும், டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த் பாபும் ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்ல சீனு, அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிதவிப்பு இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, கஜேஷ் நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம். நீ வந்து இப்போ எங்களுக்கு நான்லாம் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரல, ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா, அவங்க அப்பா இவங்கள்ட்டேருந்தே நீ நிறைய கற்றுக்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோமரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாகேஷ் சார் பெஸ்ட்டு டான்ஸர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனந்த் பாபு அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும், பாடும் பாட்டிங்கன்னா அவருடைய டான்ஸுக்காகவே ஓடிச்சு. அது மாதிரி கஜேஷ் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அவர் நல்லா தான் ஆடியிருக்கிறார். அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் ரைட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, கோச்சிக்காதீங்க. நான் வந்து நம்ம 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது, நான் பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஹீரோயின், நான் வந்து அவங்க கன்னடம், கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து 42-43 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை. அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிலி, சரோஜதேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த 3 வீரன்ஸ் அந்த லேடிஸோடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு. நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா, ரொம்ப நல்லவா உங்களை மாதிரி இல்லை. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 படம் எடுத்திருக்கேன். எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களா? இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க. எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தரராஜன் சார் இருக்கார், நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு, தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஜெயச்சந்திரன் இருக்காரு, மோகன சுந்தரம் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். அப்புறம் சரவணன் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். சத்யா இருக்காரு. அதனால் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இன்னொன்று, ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான். ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினி கிடந்திருப்பாங்க. நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுத்துட்டு என்னுடைய 2வது படம் பெரும்புலி ஃபெயிலியருக்கு அப்புறம் நான் பேச நினைப்பெல்லாம் நம்ம பாபு தான் ஹீரோ. அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு அவருக்கு தெரியும். நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது, 100 அடி 50 அடி பிட்டு ஃபில்மெல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி 2 வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பண்ணும்பொழுது பாதியில் படம் நிற்கும். அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்திருப்பேன்னு என் கூட அந்த பாபா லக்ஷ்மணன் சொல்லி இப்போ சினிமாலெல்லாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன். அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கல. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரன்லாம் நான் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பண்ணையாராக இருந்தாருன்னா அது என்ன, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருந்தா ஒரு பண்ணையார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் வசதியானவனதுல. ரொம்ப எல்லாரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் பரம்பரைலாம் கிடையாது, ஓகேங்களா? அதனால் அதிகம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சூராஜன் சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு. அவர் வாழ்கிற காலத்துலேயே அவர் பையன் 2 பேரும் பெரிய, தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார். அதே மாதிரி செல்வராகவனும் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கார். நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன். நம்ம பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகராக ஆயிடணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அது கடவுள் கையில் இருக்குது. கஜேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு ஆனந்த் இந்த படம் வந்து என்னை ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு, அப்புறம் கஜேஷும் என்னை கூப்பிட்டாரு. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கபூர் ஃபேமிலி, பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர், அப்புறம் ரிஷி கபூர், ரந்தீர் கபூர், அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு 4 ஜென்ரேஷன். தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, நடிகர் தலம் சிவாஜி கணேசன் சார், பிரபு சார், அப்புறம் விக்ரம் பிரபு, முத்துராமன் சார், கார்த்திக்,
கௌதம் கார்த்திக் வரைக்கும், அதே மாதிரி நாகேஷ் சார், ஆனந்த் பாபு சார், அப்புறம் கஜேஷ், இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். கஸ்தூராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார். எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற, ஆனால் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.